Assalamualaikum. வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு கிளாஸில் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. 2 கலர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு கலர் வாங்கிக்கிட்டால் போதும். பாபினில் சுற்றிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி மிஷின் த்ரெட்டோட அந்த டியூப்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் சுற்றிக்கிட்டாலும் சரி. இதில் வந்து ப்ராக்டிஸ்க்கு ஓகே, நீங்கள் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா பாபினில் சுற்றிக்கோங்க. இது வந்து சிக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒரு நூலோட இன்னொரு நூல் அந்த மாதிரி சிக்காகாமல் இருக்கும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. 2 த்ரெட்டுமே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே பவுல் ஏதாச்சும் வச்சு போடுறப்போ உங்களுக்கு 2மே தனித்தனியாக போகாமல் ஒரே இதுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீடில் வந்து நம்ம சைடு பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுக்கிறப்ப பாருங்கள், ஒரு த்ரெட் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா 2 த்ரெட்டுமே வெளியே வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 2மே எடுக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறப்ப ஒரு நூலோட இன்னொரு நூல் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகியிருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து வெளியே எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ 2 த்ரெட்டுமே வெளியே வந்திருக்கும். பாருங்கள், வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அதுவே நீங்கள் வந்து எடுக்கிறப்பவே வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கில் வராதப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி இதுலேயும் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஸ்டிச்சஸாகவே போடுங்க. உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அதை விட சின்னதான்னு சொல்லி நல்லா சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு சரி அளவுக்கு ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்துடும். த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போகணுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இது போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. கீழேருந்து நீடில் கொடுத்து இப்போ அந்த நீடில் சுற்றி நம்ம கீழே இழுத்தா 2 த்ரெட்டுமே கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்படி சுற்றுறப்பையும் 2 ட்விஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக ஒரே டைமில் கீழே போயிடும். இப்போ இது எதுக்காக அப்படின்னா ஒரே கலரில் இருந்தால் தான் நமக்கு தெரியாது ஒரு த்ரெட் வந்திருக்கா. ஸோ டபுள் கலர் அப்படிங்கிறப்ப நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் வந்து சிக்கு விழும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும். சில்க் த்ரெட் கொஞ்சம் அதிகமாகவே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீடில் இன்சர்ட் பண்ணும், கிளாத்தில் டச் ஆக போகிற நேரத்தில் ரொட்டேட் பண்ணணும். வெளியே எடுத்தும் அதுக்குள்ளே போட்டு எடுக்கக்கூடாது. கரெக்டாக இன்சர்ட் பண்ணும், வெளியே வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை ரொட்டேட் பண்ணிடணும். மெயினாக என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளியே எடுத்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பண்ணிடலாம். வெளியே எடுத்து ரொட்டேட் பண்ணி உள்ளே விட்டு போட்டுடலாம். அது பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஜர்தோசி இருக்கிறப்ப எப்படி வெளியே எடுத்து அதுக்குள்ளே போடுறதுக்கு எப்படி உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போது நம்ம கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அதெல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த கிளாத்தில் டச் ஆகி வெளியே வர போகுது அப்படின்னு தெரிகிறப்பவே நீங்கள் வந்து நீடில் ரொட்டேட் பண்ணிடுங்க. நான் இதுக்கு வந்து நாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி என் நாட் போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கான ப்ராஜெக்ட் என்னென்னு பார்க்கலாமா? சேம் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரியே தான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே இன்னொரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் போடுறதெல்லாம் நல்லா பெருசாக போடுங்க. நான் சின்னதாக போட்டு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஜரி வச்சு போடுங்க. செகண்ட் இருக்கிறது சில்க் த்ரெட், அதுக்குள்ளே இருக்கிறது ஜரி. இதே மாதிரி இதே மாதிரி ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஜரியில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிளை சில்க் த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். சேம் இதுவும் அதே மாதிரி தான். கொஞ்சம் பெருசாக போடுங்க, இதே அளவுக்கு போடாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கார்னர்லாம் ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது எப்படி போடணுன்னு தெரியலனா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டு காமிச்சிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து எப்படி போடணுன்னு பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.